மெட்ராஸின் தேவதூதர்கள் 1639 மெட்ராஸில் குடியேறிய ஆங்கிலேயர்கள் தங்களின் தேவைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டே வந்தனர். அந்த வகையில் நோய்வாய்ப்படும் கம்பெனி ஊழியர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஒரு மருத்துவமனை அவசியம் என உணர்ந்தனர். அந்த காலத்தில் மெட்ராஸில் சித்த வைத்தியமும் மொகாலய முறை வைத்தியமும் தான் நடைமுறையில் இருந்தன. இங்கிலாந்தில் உள்ள ஆங்கில முறை வைத்தியத்தை இங்கும் அமல்படுத்த வேண்டும் என கோட்டைக்குள் இருந்த சிலர் விரும்பினர். அதன் விளைவாக ஆளுநர் சர் எட்வர்ட் வின்டர் புனித ஜார்ஜ் கோட்டைக்குள் 16 நவம்பர் 1664 அன்று சிறிய அளவில் ஒரு மருத்துவமனையை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து கோட்டைக்குள்ளேயே புனித மேரி தேவாலயத்துக்கு அருகில் மற்றொரு மருத்துவமனை 1680களில் கட்டப்பட்டது. இந்த 2 அடுக்கு மருத்துவமனை கோட்டைக்குள் இருந்தவர்களிடம் நன்கொடை வசூலித்து கட்டப்பட்டது. பின்னர் சர் எலிஹூ ஏல் கவர்னராக இருந்தபோது இந்த மருத்துவமனை ஆட்சிக்குழுவால் எடுத்துக்கொள்ளப்பட்டு 1690 கோட்டைக்குள்ளேயே வேறொரு இடத்தில் ஒரு புதிய மருத்துவமனையாக உதயமானது. பிரெஞ்சு படைகளுடனான யுத்தத்துக்கு பிறகு 1772 இந்த மருத்துவமனை கோட்டைக்கு வெளியே சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எதிரில் மாற்றப்பட்டது. ஆனாலும் 1842 வரை இங்கு ஆங்கிலேயர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழலில்தான் 1781 ஒரு மிக மோசமான பஞ்சம் வந்தது. கூடவே இந்தியர்களுக்கான முதல் நவீன மருத்துவமனையும் மெட்ராஸுக்கு வந்தது. பஞ்சத்தால் பதம் பார்க்கப்பட்ட மக்கள் சோற்றுக்கு வழி இல்லாமல் அல்லாடினர். அவர்களின் பசிப்பிணியை போக்க இன்று ஸ்டான்லி மருத்துவமனை இருக்கும் இடத்தில் ஒரு கஞ்சி தொட்டி திறக்கப்பட்டது. பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து கஞ்சி வாங்கி குடித்து உயிரை தக்க வைத்துக் கொண்டனர். அடுத்த ஓராண்டில் அந்த இடம் ஒரு சத்திரமாக மாறியது. பஞ்சத்தால் வாடியவர்கள், குறிப்பாக முதியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த இடம் மணியக்காரர் சத்திரம் என அழைக்கப்பட்டது. நிறைய முதியவர்கள் இருந்ததால் அவர்களுக்கு மருத்துவ வசதியும் தேவைப்பட்டது. எனவே கிழக்கிந்திய கம்பெனி மருத்துவரான ஜான் அண்டர்வுட் முயற்சியால் அந்த இடத்தில் ஒரு சிறிய மருத்துவமனையும் தொழுநோயாளிகளுக்கான இல்லமும் தொடங்கப்பட்டது. 1799 தொடங்கப்பட்ட இதுதான் உள்ளூர் வாசிகளுக்கென உருவான மெட்ராஸின் முதல் நவீன மருத்துவமனை. இதனை சென்னை வாசிகள் கஞ்சி தொட்டி மருத்துவமனை என்று அழைத்தார்கள். அதுதான் பின் நாட்களில் ஸ்டான்லி மருத்துவமனையாக மாறியது. காலப்போக்கில் வெங்கடகிரி சத்திரம், ராஜா சர் ராமசாமி முதலியார் மகப்பேறு மருத்துவமனை என சில சிறிய கட்டடங்கள் தோன்றின. இவை அனைத்தும் மணியக்காரர் சத்திரத்தின் தலைமையில் இயங்கி வந்தன. இந்த சிறிய மருத்துவமனையில் மருத்துவர் ஒருவர், மருந்து கொடுப்பவர் ஒருவர், கண்காணிப்பாளர் ஒருவர் என 3 பேர் மட்டுமே பணியாற்றி வந்ததாக 1881 ஆண்டு ஆவணங்கள் சொல்கின்றன. இப்படி சென்னையில் மருத்துவமனைகள் வந்த பிறகு அவற்றில் பணியாற்ற நிறைய மருத்துவர்கள் தேவைப்பட்டனர். எனவே பிப்ரவரி 2, 1835 அப்போதைய மெட்ராஸ் கவர்னராக இருந்த சர் ஃப்ரெட்ரிக் ஆடம்ஸ் ஒரு மருத்துவ பள்ளியை தொடங்கி வைத்தார். அது சென்ட்ரல் ரயில்வே நிலையத்துக்கு எதிரில் இருக்கும் அரசு பொது மருத்துவமனையோடு இணைக்கப்பட்டது. மருத்துவமனையும் மருத்துவ பள்ளியும் ஒன்றாக இணைந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு 1 அக்டோபர் 1850 அன்று அந்த பள்ளியின் பெயர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் என மாற்றப்பட்டது. இப்படிதான் மெட்ராஸ் வாசிகளுக்கு ஒரு வழியாக முறையான ஒரு மருத்துவ கல்லூரி கிடைத்தது. 1875 ஆண்டு இந்த கல்லூரி ஒரு வரலாற்று சாதனையை படைத்தது. அதற்கு காரணம் மேரி ஆன் டெகாம்ப் ஷெர்லைப் என்ற 30 வயது பெண்மணி. இவர்தான் உலகிலேயே மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து படித்த முதல் மாணவி. அந்த காலத்தில் அனைத்து நாடுகளிலும் ஆண்கள் மட்டுமே மருத்துவ கல்லூரிகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த தருணத்தில்தான் மேரிக்கு வாசல் திறந்து உலகத்துக்கே முன்னுதாரணமாக மாறியது மெட்ராஸ் மருத்துவ கல்லூரி. பின்னர் இங்கிலாந்து சென்று மருத்துவத்தில் மேல் படிப்பு முடித்த மேரி இந்தியாவுக்கு திரும்பி ஒரு மருத்துவமனையை ஆரம்பித்தார். அதுதான் திருவல்லிக்கேணியில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கஸ்தூரிபா காந்தி அரசு மருத்துவமனை. உலகின் முதல் பெண் மருத்துவரால் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட பிரத்யேக மருத்துவமனை. இதற்காக ராணி விக்டோரியாவிடம் அனுமதி பெற்று அவரது பெயரை மருத்துவமனைக்கு வைத்தார்.
இந்த மருத்துவமனை முதலில் நுங்கம்பாக்கத்தில் தான் இருந்தது. பின்னர் 1890இல் மெட்ராஸ் அரசு இந்த மருத்துவமனைக்காக சேப்பாக்கத்தில் ஒரு இடத்தை தானமாக வழங்கி ரூபாய் 10,000 நன்கொடையும் கொடுத்தது. அது மட்டுமின்றி ஓராண்டுக்கு தேவையான மருந்துகளும் இலவசமாக அளிக்கப்பட்டன. தற்போது இருக்கும் மருத்துவமனையின் பிரதான கட்டடம் வெங்கடகிரி ராஜா கொடுத்த 1 லட்சம் ரூபாய் நன்கொடையில் கட்டப்பட்டது. இவரை போல இன்னும் நிறைய பெண் மருத்துவர்களை மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி பெற்றெடுத்தது. அவர்களில் முக்கியமானவர் கிருபை சத்யநாதன். இவர்தான் இங்கு பயின்ற முதல் இந்திய மாணவி. ஆனால் உடல் நலக்குறைவு காரணமாக அவர் முதல் ஆண்டுடன் தனது படிப்பை கைவிட வேண்டியதாகிவிட்டது. 1884ஆம் ஆண்டு அபலா தாஸ், ரோஸ் கோவிந்தராஜுலு, குர்தியால் சிங் ஆகிய 3 இந்திய மாணவிகள் இந்த கல்லூரியில் சேர்ந்து வெற்றிகரமாக தங்கள் LMS படிப்பை முடித்தனர். இந்த கல்லூரியில் இருந்து 1912இல் MBBS பட்டம் பெற்ற முதல் இந்திய மாணவிதான் புகழ்பெற்ற டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அவர் தொடங்கியதுதான் அடையாறில் இருக்கும் புற்றுநோய் மருத்துவமனை. இந்தியாவிலேயே கம்பவுண்டர் என்ற பதவியை 1897ஆம் ஆண்டே உருவாக்கி அதற்கான படிப்பை கற்றுத்தந்த முதல் கல்லூரி மெட்ராஸ் மருத்துவ கல்லூரி தான். இப்படி பல பெருமைகளை பெற்ற மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரி 1938 வரை ஆங்கிலேய முதல்வர்களால் தான் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் டாக்டர் சர் ஆற்காடு லட்சுமணசாமி முதலியார். இந்திய முதல்வரான டாக்டர் AL முதலியார் இன்றும் கல்லூரி வளாகத்தில் சிலையாக நின்று கொண்டிருக்கிறார். இவர் எழுதிய மருத்துவ புத்தகங்கள் லண்டன் பல்கலைக்கழகத்தில் பாட புத்தகங்களாக இருக்கின்றன. டாக்டர் AL முதலியாரை போன்று அரசு பொது மருத்துவமனையின் முன்பு இன்றும் சிலையாக நின்று கொண்டிருக்கும் இன்னொருவர் மெட்ராஸ் வாசிகளால் பறக்கும் டாக்டர் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட டாக்டர் ரங்காச்சாரி. மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில் படித்து கொண்டிருந்த ரங்காச்சாரியை மருத்துவம் படிக்கும்படி 2 ஐரோப்பிய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஊக்கப்படுத்தினர். அதன் காரணமாக மெட்ராஸ் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்த ரங்காச்சாரி 1904இல் மருத்துவ படிப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்தார். விரைவிலேயே திறமையான மருத்துவர் என பெயரெடுத்த ரங்காச்சாரி எழும்பூரில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் துணை கண்காணிப்பாளராக 1917இல் நியமிக்கப்பட்டார். அதன் மூலம் அந்த பதவியை அடைந்த முதல் இந்தியர் என்ற பெருமையையும் பெற்றார். 1922இல் அரசு பணியை ராஜினாமா செய்துவிட்டு பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் தனியார் மருத்துவம் பார்க்க தொடங்கினார். சிறந்த மருத்துவராக திகழ்ந்த ரங்காச்சாரி ஒரு நாளில் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் மருத்துவம் பார்ப்பார். நடக்க முடியாத நோயாளிகளை அவர்களுடைய வீட்டுக்கே சென்று மருத்துவம் பார்ப்பாராம். வறுமையால் வாடும் நோயாளிகளுக்கு இலவசமாக மருத்துவம் செய்வதுடன் ஆரோக்கியமான உணவுகளை வாங்கி சாப்பிட சொல்லி பணமும் கொடுத்து அனுப்புவது ரங்காச்சாரியின் வழக்கம். ஆரம்ப நாட்களில் ரங்காச்சாரி சைக்கிளில்தான் மருத்துவமனைக்கு சென்று வந்தார். பின்னர் மோட்டார் பைக்குக்கு மாறிய அவர் 1920களின் பிற்பகுதியில் அந்த காலத்திலேயே ரூபாய் 52,000 கொடுத்து ரோல்ஸ் ராய்ஸ் சொகுசு கார் ஒன்றை வாங்கினார். அடிக்கடி பயணிக்க வேண்டி இருந்ததால் பல சமயங்களில் அந்த காரை அவருடைய வீடு போல் மாறிவிட்டது. இப்படி மாய்ந்து மாய்ந்து மருத்துவம் பார்த்ததும் ரங்காச்சாரிக்கு மன திருப்தி ஏற்படவில்லை. இன்னும் நிறைய பேருக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு வசதியாக என்ன செய்யலாம் என்று தீவிரமாக யோசித்த அவர் ஒரு அதிரடியை அரங்கேற்றினார். ஆம், யாருமே நினைத்து பார்க்காத வகையில் ஒரு சிறிய விமானத்தை விலைக்கு வாங்கிவிட்டார். பின்னர் பறந்து பறந்து சென்னை மாகாணம் முழுவதும் மருத்துவம் பார்த்து பறக்கும் டாக்டர் என்ற பட்டத்தையும் பெற்றுவிட்டார். இப்படி ஓய்வறியாமல் உழைத்து கொண்டிருந்த டாக்டர் ரங்காச்சாரி 1934ஆம் ஆண்டு தமது 52வது வயதில் திடீரென ஒரு நாள் டைபாய்டு வந்து இறந்து போனார். மனிதநேயமிக்க அந்த மருத்துவரை கௌரவிக்கும் வகையில் 1939இல் சென்னை அரசு பொது மருத்துவமனை வாயிலில் பொதுமக்கள் ஒரு சிலை வைத்தனர். அந்த சிலையின் பீடத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது: அவரின் சிறந்த மருத்துவ ஆற்றலையும் எல்லையற்ற மனித நேயத்தையும் கௌரவிக்கும் வகையில் இந்த சிலை நிறுவப்பட்டுள்ளது. டாக்டர் ரங்காச்சாரிக்கு சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னை மக்களின் மனம் கவர்ந்த ஒரு மருத்துவர் இருந்தார். அவர் இத்தாலியில் இருந்து இங்கு வந்த சித்த வைத்தியராக மாறியவர் என்பது கூடுதல் சுவாரஸ்யம். அந்த புகழ்பெற்ற சித்த வைத்தியர்தான் இத்தாலியின் பிரபல வெனிஸ் நகரில் 1639இல் பிறந்த நிக்கோலோ மானுச்சி. தனது 14வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறினார்.
பல நாடுகளை சுற்றிவிட்டு இந்தியா வந்து மானுச்சி எந்த வேலையும் தெரியாது, எனவே போலி மருத்துவராகிவிட்டார். ஆம், அந்த காலத்தில் ஐரோப்பாவில் இருந்து வந்த பலர் மருத்துவர்களாக இருந்ததால் ஐரோப்பியர்கள் எல்லோருக்கும் மருத்துவம் தெரியும் என்று நம்மூர் மக்கள் நம்பினார்கள். விளைவு போலி மருத்துவராக அவதாரம் எடுத்தார் மானுச்சி. போலி மருத்துவராக பணியை தொடங்கினாலும் தனது ஆர்வத்தினாலும் அயராத உழைப்பினாலும் மருத்துவத்தை வேகமாக கற்றுக்கொண்டார். ஆனால் அவர் கற்றுக்கொள்ள எத்தனை பேரை காவு கொடுத்தார் என்று தெரியவில்லை. எப்படியோ 1670 முதல் 1678 வரை லாகூரில் சிறந்த மருத்துவர் என்ற பெயர் எடுத்துவிட்டார். ஐரோப்பிய மருத்துவம் மட்டுமின்றி முகாலய பாணி மருத்துவத்தையும் சேர்த்து பார்த்ததே அதற்கு முக்கியமான காரணம்.